வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நேரமே இருக்க மாட்டேங்கிறது. மற்ற நேரம் யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் 24 மணி நேரம் சும்மாவே இருப்பேன். இப்போ நேரமே பத்த மாட்டேங்குது எனக்கு. அதனால் வீடியோ எடுக்கவும் நேரம் இல்லை, போடவும் நேரம் இல்லை. சரி, ஏதாவது சும்மா போடலாமேன்னு சொல்லி நைட்டு டின்னருக்கு தோசையும் சரி எடுக்கலான்னு பண்ணி எடுத்தேன். இன்றைக்கி தோசை தான் போடுறேன். எனக்கு முதல் நாள் வாங்கின பரோட்டா சிக்கன் குழம்பு இருக்குது. அதை நான் போட்டு சாப்பிட்ருவேன். அந்த குழம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். சிக்கன் குழம்பு தோசைக்கு, முட்டை தோசைக்கு சூப்பராக இருக்கும். தோசையில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தோசை ஹோட்டல் தோசை மாதிரி நல்ல ரெட் கலரில் வாசனையாக வரணுன்னா 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் 1/2 ஸ்பூன் கடல மாவும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. சூப்பராக வரும்னு நான் அப்படி தான் போடுவேன். நல்லா முறுமுறுன்னு வரும், ரெட் கலரில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மத்தியானம் வச்ச சிக்கன் தொக்கு இருந்துச்சுன்னா நைட்டு தோசை இல்லைன்னா சப்பாத்தி. எனக்கு சப்பாத்திக்கு சிக்கன் தொக்கு இருந்தால் நான் நல்லா சாப்பிட்ருவேன். மீதி பேருக்கெல்லாம் அது பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் தோசைக்கு தொட்டுக்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நடுவில் ஓட்டை வந்துடுச்சு. ரொம்ப முறுமுறுன்னு வந்துடுச்சு, அதனால் நடுவில் ஓட்டை வந்துடுச்சு. அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. கிழிஞ்சது கிழியாதது, உடஞ்சது உடையாதது, இதெல்லாம் கடைசியான தோசை எனக்கு தான். எனக்கு இந்த மாதிரிலாம் தோசை சாப்பிட பிடிக்கவே மாட்டேங்குது. யாராவது தோசை பசங்களை போட்டு தர சொல்லலான்னா இதுங்களுக்கு நான் தான் இந்த தோசையை ஊட்டியே விடணும். எல்லாத்துக்கும் எருமை மாடு வயசாகுது. இதுங்களுக்கு ஊட்டி நான் சர்வர் வேலை பார்த்து, க்ளீனிங் வேலை பார்த்து நான் சாப்பிட்றதுக்கு மணி 11:30 ஆகிடுது. அதுக்கப்புறம் வெசல் வாஷ் பண்ணி, அடுப்பை தொடச்சி எடுத்து வச்சு போய் தூங்குறதுக்கு மணி 1 ஆகிடுது. மறுபடியும் காலையில் எந்திரிக்கணும். இந்த லீவு நேரத்தில் மட்டும் 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும். மற்ற நாளில் பாருங்கள், கண்ணை திறக்கவே முடியாது, அவ்வளோ தூக்கம் வரும். காலையில் யாராவது பெல் அடிப்பாங்க, கேட்டை. நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்மளோட இல்லை, லேடிஸ் வாழ்க்கை எல்லாத்தையும் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த ஒரு தோசை 2 தோசை போட்டாலே இந்த அடுப்பு இப்படி நாறி போயிடுது. இதை தினமும் துடைக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி பாத்திரம் தேய்ச்சிட்டு படுத்தா தான் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா காலையில் பாத்திரம் தேய்க்கிறதா இருந்தால் இது இல்லை, அது இல்லை, ஸ்பூன் இல்லை, வடிகட்டி இல்லைன்னு தேட வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் பாத்திரம் தேய்ச்சி வச்சுருவேன். சில நேரம் முடியாத நேரத்தில் போட்டு வச்சுருவேன். மறுநாள் எழுந்திரிக்கும்போது ஒன்று ஒன்றா செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே செஞ்சுருவேன். வாய்ஸ் சரியாக தர முடியல. பக்கத்தில் பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க, அங்கே ஒரே சத்தமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரூம்குள்ளே போய் தான் கொடுக்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது திட்டணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. முதல்ல 2 அடுப்பு வச்சுருந்தேன். சரி, அதில் தான் வேலை லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 4 அடுப்பு வாங்கினேன். அதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 அடுப்பு வாங்கிட்டேன். 4 அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது இடம் பத்தலை. அது கொஞ்சம் இடுக்கமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி எதுக்கு 4 அப்படின்னு 3 அடுப்பு வாங்கினேன். இதுவும் காலையில் நேரத்தில் 10 அடுப்பு இருந்தாலும் நமக்கு வேலை சரியாக இருக்குது. அதே மாதிரி காலையில் யார் வீட்டுக்கும் போயிடாதீங்க யாரும். எல்லார் வீடும் பைத்தியம் பிடிச்ச வீடு மாதிரியே இருக்கும். குப்பையாக கொட்டி, அங்கங்கே துணி போட்டு, அங்கங்கே பாத்திரம் போட்டு, அப்படியே தான் இருக்கும் கலைஞ்சி. அதனால் யாரும் என் வீட்டுக்கும் காலையில் வந்துடாதீங்க, யார் வீட்டுக்கும் யாரும் காலையில் போயிடாதீங்க. மதியானமாக ஒரு 1 மணி 2 மணிக்கு போங்க. அப்போ தான் லேடிஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக ஒரு வேலையாக பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வினிகர் போட்டு கொஞ்சமாக அந்த லிக்யூடில் வினிகர் போட்டு பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா பாத்திரம் பளபளன்னு இருக்கும்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.